ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கோதுமை மாவு புட்டு செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கோதுமை வறுக்கும்போது நல்லா வாசனையாக வருங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதும் இப்போ வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண மாவு சேர்த்து லைட்டாக 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இப்போ மேல் தட்டை வச்சு இதுக்கு மேலே ட்ரையான வெள்ளை துணியை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை துணியில் சேர்த்து கூடவே துருவன தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ துணியை 4 பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம புட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி திரி வரணுங்க. இது சரியான அளவு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருக்குது. அடுத்து 3 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான கோதுமை மாவு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இதில் கொஞ்சம் கூட வழவழப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். இது கோதுமை மாவு சேர்த்தனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. பசங்களுக்கு இந்த ஹெல்த்தியான புட்டு ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.